ஒரு அரசியல் கொலையோ இல்லை பழிவாங்கும் கொலையாக இருந்தாலும் போகிற போக்கில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவரை கட்டி வச்சு கொடுமை பண்ணி பின்மண்டையில் அடித்து சிலர் சொல்லக்கூடிய ஒரு வாயில் இருந்த ஒரு பொருள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இவங்க காலையில் 9 மணிக்கு தான் பார்க்குறாங்க. 6 மணிக்கு வாக்கிங் போனாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இறந்த நேரம் நைட் 2 மணின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு எவனால் லுங்கி மாட்டிக்கிட்டு வாக்கிங் போவாங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். அவருக்கு எல்லாமே அவர் சேஃபாக வச்சுப்பாராம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த காலேஜில் எனக்கு கொஞ்சம் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவர் ஃபோன் எடுத்து பேச மாட்டாராம். இவர் கொலை பண்ண அன்னைக்கு தான் இவங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, அவங்க அன்னைக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாரும் அம்மையார்னுவாங்க, இல்லைன்னா அம்மான்னுவாங்க. இவர் வந்து ஸ்டேஜில் வந்து நிறைய ஸ்டேஜில் வந்து ஜெயலலிதான்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு கோபம் அடைஞ்சாங்க. நான் வந்து என் நண்பன் கொலைக்காக நாம உங்களை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து அந்த சாவில் வந்து மிரட்டல் விட்டார். நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட திருச்சி ராமஜெயம் வழக்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்மோடு தோழர் சதீஷ் இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இது ஒரு டிஸ்கஷனாக பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ராமஜெயம் வந்து 2012 மார்ச் 29 கொடூரமாக வந்து கொலை செய்யப்படுகிறார். அப்படி தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவர் நடைபயணத்துக்கு போனதாக சொல்லி சிலர் சொல்கிறாங்க. இரவுலே அவர் வெளியே போயிட்டதாக வந்து ஒரு சிலர் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் காலையில் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரம் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறார். கல்லணை ஆற்றின் படுகையில் ஓரமாக ஒரு பகுதியில் இருக்கார். இந்த கொலை வந்து இவ்வளோ பெரிய பேசு பொருளாவதற்கு காரணம் இந்த கொலையை பற்றி சால்வ் பண்ண முடியாமல் இன்னைய வரைக்கும் போயிட்டுருக்கு. பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுது. பல்வேறு அமைப்புகள் வந்து விசாரணை பண்ணுறாங்க. இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விவாதங்களில் பேசியிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்றது வந்து சில பேருக்கு நம்ம சொல்லியே ஆகணும். இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல். ராமஜெயம் கொலை வழக்கில் நிறைய அப்போ இருந்த ரிப்போர்ட்டர்ஸ், ஏன்னா நிறையா பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் இந்த விஷயத்துக்கு உண்மை வேணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணோம். தமிழ்நாடு போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வந்து விசாரிச்சுட்டு போயும், தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லை, சிபிஐ விசாரிச்சிருக்கு. தனி இது இப்போ நம்ம தர்மஸ்தாலாவில் எப்படி எஸ்ஐடி இவ்வளோ உண்மையை கொண்டு வராங்களோ அந்த மாதிரி எஸ்ஐடி விசாரிச்சும் இதில் வந்து ஒரு துப்பு கொஞ்சம் கூட ஒரு துப்பு கூட கிடைக்கல. காலையில் 6 மணிக்கு வாக்கிங் பண்ணார். ஆனால் அவர் வந்து நல்ல பேட்மிண்டன் ஆடுறவர். காரில் எப்போதுமே டிரைவர் கூட ஆட்களோடு தான் அவர் வாக்கிங் போவார். அவருடைய ஸ்டைலே வந்து என்னென்னா எப்போதுமே வந்து ஒரு பாதுகாப்போடே இருப்பார். அவர்கிட்ட ஒரு லைசன்ஸ்டு கன்னே இருக்குது. அதை எப்போதும் கையோடு தான் எடுத்துகிட்டு போவார். இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, இவர் அன்னைக்கு லுங்கி கட்டிக்கிட்டு ஷூ மாட்டிக்கிட்டு அதுவும் இல்லாமல் ஜட்டி போடாமல் போயிருக்கார். ஏன்னா அப்போது வாக்கிங் தான் போனாரா இல்லை அங்கேருந்து யாருன்னா கடத்திட்டு போயிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை வீட்டில் இருந்தே கூட கடத்திருக்கப்படலாம் என்ற சந்தேகமும் ஒன்று இருக்கா? அது சந்தேகம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சில விசாரணையில் என்ன சொல்கிறாங்க, அவர் நைட்டே வெளில கிளம்பிட்டார், அவர் தனியாக கிளம்பிட்டாருன்னு. அவர் எங்கே போனார், எங்கே கடத்தப்பட்டாங்கன்றது கூட 12 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே கடத்தப்பட்டாருன்னே தெரியவே தெரியாது. இந்த எஸ்ஐடின்றது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு. இதனுடைய அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். யாருக்கும் இவங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் நினச்சா கூட ஒரு எஸ்ஐடி குழு அமைக்கப்பட்ட பிறகு அதை மாற்ற முடியாது. டைரெக்டாக கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணுவாங்கன்றது இந்த தர்மசாலா விஷயத்துலையும் பல்வேறு விஷயங்கள்லையும் இவங்க விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கொலை வழக்கில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் போனோம்னா, இதை விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் கலர், அந்த காரை வரைக்கும் ஒரு 1650 அந்த கலர் காருகளை வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1665
கார்கள் அதை பயன்படுத்திய உரிமையாளர்கிட்ட இந்த விசாரணை நடைபெற்றதா சொல்லப்படுது. மாருதி வர்ஷா கிரே கலர் காரு. அதை கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த கொலை நடந்த இடத்துல சிசிடிவி இல்லை அந்த டைமில். இல்லை, அந்த வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதுவும் இல்லாமல் இப்போது அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்த இடமே எங்கன்னு தெரியாது. அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு, பில்டிங்ஸ் வந்துருச்சு. அப்போ அது காடு அந்த இடம். அந்த சிசிடிவி இல்லாதனால இவரை வந்து கொலை பண்ணி அந்த வேனில் தான் தூக்கி போட்டாங்கன்றது. அங்கே பக்கத்தில் இருந்தவங்க அந்த ஒரு வேன் தான் போயிட்டு வந்தது, காலியாக இருந்த இடம்ன்றதுனால அங்கே எதுவும் ஆட்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மின்றதுனால அங்கே போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த விசாரணை வந்து 2012 ஜூன் மாதத்தில் துவங்குது. ஏன்னா அவர் மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி கொலை செய்யப்படுறாரு. 2022 ஜூன் மாதத்தில் சிபிசிஐடிக்கு வந்து இந்த விசாரணை மாற்றப்படுது. அதுக்குள்ளே நிறைய விசாரணை நடைபெற்றாலும் அதை வந்து ஏற்றுக்கிற ஒரு நிலையில் இல்லாமல் பல்வேறு எதிர்க்கட்சி அப்போ வந்து திமுக இருந்ததால் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. மாற்றியும் இதில் மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி லதா அவர்கள் ஒரு மனு ஒன்று அளிக்கிறாங்க. இதுக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து 2018 வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு பல்வேறு விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் நடைபெறுது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே குறிப்பாக வந்து ஒரு 12க்கும் மேற்பட்டவர்கிட்ட வந்து உண்மை கண்டறியும் சோதனை கருவியை வச்சு விசாரிக்கிறாங்க. ஏன் இந்த 12 பேரை விசாரிக்கிறாங்க அப்படின்றது வந்து அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த கொலை செய்யப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க வேறு ஒரு நபரை கொலை செய்கிறதுக்கு. இந்த ஆங்கிளில் வந்து இவங்க எல்லாரையும் விசாரித்து ஏற்கனவே இந்த ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் கிரிமினல்ஸ் இருக்கிறதால அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேரில் 12 பேர்கிட்ட இந்த உண்மை கண்டறியும் விஷயத்தையும் பண்ணுறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் அதை முயற்சி பண்ணுறாங்க. அப்பவும் இதில் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து யாருமே வந்து பங்கேற்கலை, நாங்கள் வேறு விஷயத்துக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோன்னு அப்பயும் ஒத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தொடர்ச்சியாக நடைபெற்றது. விசாரணைன்னு பார்க்கும்போது ஒரு 3000 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. குறிப்பாக அந்த நேரத்தில் யார் யார் செல்ஃபோன் பயன்படுத்தினாங்களோ அவர்கிட்ட விசாரணையானது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது. எந்த பக்கம் விசாரிச்சினாலும் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காமலேயே இந்த வழக்கு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. செல்ஃபோன் டவர் அந்த ஏரியா வரைக்கும் இல்லை, திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை டவரில் இருக்கும் செல்ஃபோன் இதோட சிக்னல் எடுத்து அதில் எத்தனை பேர் அன்னைக்கு ஃபோனில் ஆனில் இருந்தாங்க அத்தனை பேரையும் விசாரிச்சிருக்காங்க தனித்தனியாக. ஓகே, இப்போ குறிப்பாக வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்ற விஷயம் வந்து சொல்லவே முடியாது. இன்வெஸ்டிகேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணாலும் ஒரு துப்பு கூட கிடைக்காம இருக்கிறது தான் இது இந்த கேஸோடைய பேக்ட்ராப். இப்போ குறிப்பாக நம்ம இந்த ராமஜெயம் யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த ராமஜெயம் வந்து ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் பண்ணல, கோல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, மைனிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் நேரு வந்து பல்வேறு பிஸ்னஸ்லேயும் ஈடுபட்டிருக்காரு. குறிப்பாக அரிசி ஆலை, ஏஷியாவிலேயே மிகப்பெரிய அரிசி ஆலை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த போர்வெல் கம்பெனிஸும் நிறைய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் குறிப்பாக சொன்னோன்னா டிவிஹெச் ரியல் எஸ்டேட் கம்பெனி பல நாடுகளில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய ஒரு பர்சன் காவேரி ஹாஸ்பிட்டல் விட்டிங்க. குறிப்பாக காவேரி ஹாஸ்பிட்டல், இப்போ பல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு திருச்சியிலே ஒரு 5-6 ஹாஸ்பிட்டலை தவிர மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலும் அவங்க ரன் பண்ணுறாங்க. இது போல் ஒரு பிஸ்னஸை உருவாக்குனது வந்து ராமஜெயம் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் நல்லா படிச்சிருக்காரு, MBA படிச்சிருக்காரு. பல நிறுவனங்களை வந்து இவர் கையாண்டு பல கட்ட பஞ்சாயத்தையும் பண்ணியிருக்காரு. இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்னா, இவர் வந்து போகிற இடங்கள்ல எல்லாருக்கும் பல்வேறு விதங்களில் உதவி இருக்கிறாரு, பல்வேறு கட்ட பஞ்சாயத்தை பண்ணியிருக்காரு. இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைன்னா இவர் போய் டைரெக்டாக அவங்கள அணுகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. சீட்டு வாங்கி கொடுக்குறதுலேருந்து குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை திருச்சி இவர் துணை இல்லாமல் திருச்சியில் ஒரு நிலம் கூட பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காரு. அண்ணன் தான் மினிஸ்டர்னு பார்த்தா அண்ணனுக்கு மேலே இவர் வந்து அரசியலுடைய தலையீடு இருந்திருக்கு. எந்த துறையிலும் இவர் வந்து கை வைக்காத துறையே கிடையாது. அரசியல் தாண்டி எல்லா துறைகளிலும் இவருடைய ஆதிக்கம் வந்து அங்கே நிறைந்திருந்துருக்குது. கிட்டத்தட்ட 6-7 நாடுகளில் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவர் நடிகர் நெப்போலியன்
முன்னாள் எம்பி, அவங்களுடைய உறவினர். அவருடைய உறவினர் இவங்க. அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இங்கே வரைக்கும் இல்லை, ஃபாரினில் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். அது போக இருக்குது, ஜப்பானில் இருக்குது, அமெரிக்காவில். இது இங்கே நம்ம உள்ளூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற குவாரிகள் எல்லாமே இவங்க தான். கிரானைட்ஸும் இவங்க தான். இதை மாதிரி சுற்றி சுற்றி இவங்களுக்கு வந்து போலீஸ் விசாரிக்கும் போது எல்லா ஆங்கிள்லேயும் எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த சரி அண்ணன் அரசியலில் இருக்கார், இது அரசியல் கொலையா அப்படின்னு பார்த்தா அந்த ரூட்டில் போனாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அதுலேயும் எதுவும் கிடைக்கல. இந்த பக்கம் பிஸ்னஸ்க்கு போனால் அந்த பக்கமும் இல்லை. அதுவும் இல்லாமல் இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுன்றது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். அவருக்கு எல்லாமே அவர் சேஃபாக வச்சுப்பாராம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த காலேஜில் எனக்கு கொஞ்சம் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவர் ஃபோனை எடுத்து பேச மாட்டாராம். அவருக்கு யார் உதவி கேட்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்தே ஃபோனை வாங்கி எடுத்து பேசி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாராம். ஒரு அண்ணங்கிட்ட நேரு மினிஸ்டர்கிட்ட போகிறத விட ராமஜெயம் கிட்ட போனால் வேலை நடந்துடும். ஏன்னா இவருக்கு அரசியல்லையும் நல்ல வாய்ஸ் இருக்குது. இவரை கொலை செஞ்சால் யாருக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இவர் வந்து திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்த ஒரு நபர். இவரை காலி பண்ணால் அரசியல் ஆதாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ளேம் பண்ண நம்ம நினச்சாங்கன்னா, இது வந்து ஏடிஎம்கேயில் வந்து பண்ணதா சொல்லி ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் ரூமர் தான் இது, ஏன்னா நிரூபிக்கப்படல. இவர் கொலை பண்ண அன்னைக்கு தான் இவங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, அவங்க அன்னைக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க. திருப்பி தோழியை கூப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் இவருடைய கொலை நடக்குது. இதுவே போர்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா நிற்கும்போது ஜெயலலிதாவுக்கு அகைன்ஸ்டாக வேலை பார்த்த ஒரு நபர் திமுக தரப்பில் இவர் தான் நிர்வாகி. அங்கே அப்போ வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்றவங்க எல்லாரும் அம்மையார்னுவாங்க, இல்லைன்னா அம்மான்னுவாங்க. இவர் வந்து ஸ்டேஜில் வந்து நிறைய ஸ்டேஜில் வந்து ஜெயலலிதான்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு கோபம் அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்க போகும்போது இவருடைய கார் செல்வதற்காக அவங்கள வழி நிறுத்தி காக்க வச்சு அனுப்புனதா சொல்லி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோன்னு சொல்லி அதுவும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு குற்றச்சாட்டு தான். இருந்தாலும் இதுக்கு தொடர்புபடுத்தி ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. திருச்சியில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறியிருக்காரு. திமுகவினுடைய கோட்டையாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் இவர் கொலை பண்ணது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்குன்றதும் ஒரு ப்ரூஃப் பண்ண முடியாத ஒரு குற்றச்சாட்டு. ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னாலும் அதிமுக இருக்கும் போதே அவங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்கள ஃப்ரேம் பண்ணி விசாரித்து அதில் ஒரு 20 பேர் எடுத்து அதில் ஒரு 12 ரவுடிகளை எடுத்து அந்த உண்மை கண்டறியும் கருவி வச்சு அவங்கள வந்து செக் பண்ணி அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது. இவர் நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த நில அபகரிப்பு விஷயங்களில் ஈடுபட்டதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு இவர் மேலே வந்து புகாரம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் இந்த நில அபகரிப்பு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து திருச்சியில் ஒரு அடாவடித்தனம் வந்து அதிக அளவில் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராமஜெயம். அதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. அதுக்கும் பெரிய அளவில் நம்ம சொல்ல முடியாது. 1-2 கேஸில் இவர் இருக்கார். ஆனால் இவங்க வந்து பண்ணது என்பது பொது வழியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். திருச்சியை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் நேருவுடைய ரோல் அப்படி என்னன்னு பார்க்கணும் இந்த விஷயத்தில். இவர் ஒரு அமைச்சராக இருந்து கூட தம்பியுடன் கொலையை கண்டுபிடிக்க முடியலன்ற வருத்தம் ஒன்று பட்டாலும் ஒரு அரசியல் ஆதாயம் நேருக்கு கிடைக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பல பேரும் இதில் முன்வைக்கிறாங்க. இந்த கொலையில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. எஸ்ஐடி விசாரணை செஞ்சுட்டு வராங்க 2022. தற்பொழுது வந்து இப்போ இந்த வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இந்த கேஸை இப்போ தற்பொழுது அவர் தான் விசாரிச்சுட்டு வராரு. பாளையங்கோட்டை ஜெயிலில் போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் வந்து ஒரு கைதியை விசாரணை பண்ணுறாரு. ஏற்கனவே அந்த கைதிக்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குது. அவர் வந்து இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து
பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில், குறிப்பாக அந்த கொலையை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலருக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இந்த தகவல் வந்து வருண்குமாருக்கு தெரிஞ்சு இப்போ அந்த விசாரணை போயிட்டுருக்கு. இவர் கண்டுபிடிப்பாரா, கண்டுபிடிக்க மாட்டாரா, இல்லை வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இல்லை இந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்கு தான் இது போல் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களான்றது. ரெண்டாவது, இந்த முட்டை ரவியோடைய கொலையில் அவருடைய நண்பர் வந்து ஒரு சவால் விட்டுருந்தார். வேற திருச்சி குணா அவர்கள், நான் வந்து என் நண்பன் கொலைக்காக எப்படியானாலும் உங்களை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து அந்த சாவலை வந்து மிரட்டல் விட்டார். இது நண்பர்கள் வந்து வழக்கமாக என் நண்பன் செத்தா நான் கூட இந்த விஷயத்த சொல்வேன், அது ஒரு எமோஷனலில் சொன்ன விஷயமா இருக்கும். அவரையும் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளில் இப்போ விசாரணை நடைபெற்றிருக்கு. கூடிய விரைவில் இந்த கேஸை முடிச்சு வைப்பாங்களா, இல்லை உண்மையிலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்களா என்பதை இப்போ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஆயுள் தண்டனை கைதிகளாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்படி கண்டுபிடிச்சா கூட அவங்களால வெளியே வர முடியாது. இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடி போட்டதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ராமஜெயத்தோட பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப ஓப்பனாக எப்போதுமே ஜாலியாக பேசுகிற துரைமுருகன் என்ன பண்ணிட்டாரு, எமோஷ்னலாக உங்கள் அப்பா இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், திமுக ஆட்சி இருந்தும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல பார்த்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டதுக்கப்புறம் தான் இந்த கேஸு ஸ்பீடப் ஆனாலும் திரும்ப திரும்ப இது போய் ஒரே ஒரு முட்டுச்சந்தில் தான் போய் நிற்கிது. ஏன்னா இங்கேயும் பகை இருக்குது, அங்கேயும் பகை இருக்குது. ஒரு க்ளூ கூட தமிழ்நாடு போலீஸ்க்கு இது வரைக்கும் கிடைக்கல. புடலமுத்தும் திருச்சி குணாவும் ஃபோனில் இப்படி நாங்கள் 2 பேர் இப்படி நான் இப்படி கொலை பண்ணிக்கிறேன்பா அப்படின்னதுக்கு இவனும் நான் அப்போ என்ன மாதிரியே நீயும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டதை வச்சு தான் இப்போ போயிருக்கிறாங்க. இது மாதிரி ஜெயிலுக்குள்ளே ஒரு ரூமர் போவோம்ல, அதை வச்சு இவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த கொலையோடைய பேட்டர்ன் அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ராமஜெயம் கேஸில். குறிப்பாக வந்து அவர் கையில் வந்து கட்டுக்கம்பியால் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக கட்டுக்கம்பினா நம்ம ஃபென்சிங் கம்பி இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பியால் கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஒட்டக்கூடிய அந்த டேப்பை வந்து பயன்படுத்தி பெரிய அளவில் சுற்றியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, 2 கையை இப்படி வச்சு கட்டியும் காலில் கட்டுக்கம்பியால் கட்டிட்டு டேப்பை வந்து ஜிக்ஸாக்கில் சுற்றியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி டேப் நம்ம ஊரில் கிடைக்காது. நம்ம வந்து இந்த கரண்ட்டுக்கு ஒயருக்கு சுற்றுற அந்த மாடலில் சின்ன டேப்பு அது கிடையாது. அது நம்ம வீட்டில் வாங்குற ஸ்டேஷ்னரியில் வாங்குற அந்த ப்ரௌன் டேப் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த சைஸில் இருந்திருக்கு. அது ஆக்சுவலி இங்கே விட கொஞ்சம் வெளி மாநிலத்தில் தான் கிடைக்கும், இங்கே அந்த மாதிரி சப்ளை கிடையாது அப்படின்ட்டு ஒரு ரூட்டும் எடுத்தாங்க. ஒரு அரசியல் கொலையோ இல்லை பழிவாங்கும் கொலையாக இருந்தாலும் போகிற போக்கில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவரை கட்டி வச்சு கொடுமை பண்ணி பின்மண்டையில் அடித்து சிலர் சொல்லக்கூடிய அவர் வாயில் இருந்த ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பாக கூட இருக்கலாம், பிறப்புறுப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அங்கே பேசப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு அரசியல் கொலையாக இருந்தால் கொலை செய்ய வேண்டிய மோட்டிவ் வந்து அவரை ஒரு உயிரை எடுக்கணுன்ற மட்டும்தான். அவரை பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கொலை அரங்கேறிருக்காது. அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்க முடியாது. அதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் ஏன் வந்து லுங்கியில் போகணும் முதல்ல, அதுவும் ஜட்டி போடாமல் போயிருக்காரு. இது வந்து முதல் இது. ரெண்டாவது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இவங்க காலையில் 9 மணிக்கு தான் பார்க்குறாங்க, 6 மணிக்கு வாக்கிங் போனாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இறந்த நேரம் நைட் 2 மணின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு எவனால் லுங்கி மாட்டிக்கிட்டு வாக்கிங் போவானா? ஸோ அப்போ இவர் வந்து வீட்டிலிருந்தே கடத்தப்பட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. இல்லை இவர் யாரையாவது திடீர்னு சந்திக்கிறதுக்கு இரவு நேரத்தில் தனிமையில் சந்திக்கிறதுக்கு பயணம் பண்ணாரான்ற இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க வீட்டிலேருந்து தொடங்கணும்னு சொல்லி இந்த 12 பேர் கொண்ட அந்த நபர்கள், அதாவது உண்மை கண்டறியும் கருவியில் சோதிக்கப்பட்ட அந்த ரவுடிகளுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இவங்ககிட்டையும் சோதனை நடத்தணும், உறவினர்கிட்டையும் சோதனை நடத்தணும், குறிப்பாக அவங்க மனைவி லதாக்கிட்டையும் சோதனை நடத்தணுன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இப்படி ஒரு ஆங்கிளில் இந்த விசாரணை போனால் மட்டுமே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ன்றது எல்லாருடைய ஒரு திங்கிங்காக இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த திருச்சி ராமஜெயத்தினுடைய எம்டி, குறிப்பாக சொல்லணும்னா எம்டியோட கொலை வழக்கு பின்னணியில் யார் இருக்கா என்ற மர்மம் வந்து பல்வேறு ஆங்கிளில் விசாரித்தா மட்டும்தான் உண்மை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடில் வந்து அரசியலாக, இன்னொரு சைடில் வந்து அரசியல் கொலையாக பழிவாங்க நடவடிக்கையாக இல்லாமல் இது வேறு ஒரு விதத்துலேயும் வேறு ஒரு ஆங்கிள்லேயும் இந்த கொலை விசாரணையை விசாரித்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 13 வருஷம் ஆயிடுச்சு, தடயங்கள் பூரா அழிக்கப்பட்டிருக்கும்.
சாட்சிகள் பூரா கலைக்கப்பட்டிருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப் இந்த வழக்கில். நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.